Hi friends, welcome to Dhanya's காரைக்குடி சமையல். டுடே நம்ம சேனலில் இறால் வச்சு ஒரு தொக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக அதே நேரம் சுலபமாக இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னோட சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இதை நம்ம இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நறுக்கி சேர்க்காமல் நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்குறதா இருந்தாலும் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கி வரணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு எனக்கு தகுந்த அளவு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி குலைவாக வெந்து வரணும். நீங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா தக்காளியை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா சீக்கிரமே வதங்கி வந்துடும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு வாங்க. இப்போ நல்லா குலைவாக தக்காளி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா அடித்து வச்சுருக்கேன் மிக்சர் ஜாரில் போட்டு அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்ததுக்கப்புறமா தக்காளியோட அந்த வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து வர்ற ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1.5 ஸ்பூன் அளவு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்ந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா, தண்ணி, அந்த வெங்காயம், பூண்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இப்போது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா சுத்தமாக அலசி வச்சுருக்க இறாலை தோல் நீக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 500 கிராம் அளவு இறால் சேர்க்குறேன். இறாலோட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாங்க. நல்லா இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதம் இறால் வெந்து வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இறால் வேகிறதுக்கு உங்களுக்கு 7லேருந்து 8 நிமிஷம் போதும். இப்போ இதில் நல்லா தண்ணி எல்லாம் வற்றி வரணும். நல்லா தண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவு தண்ணிலாம் வற்றி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போது கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஏற்கனவே நம்ம கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போது ஒரு ஃப்ளேவருக்காண்டி இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுவையான இறால் தொக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.